வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் சேனல். கிருஷ்ணர் கூறுகிறார், ஆசை இல்லாதவன், உள்ளத்தையும் உடலையும் அடக்கியவன், தன் உடமைகளை துறந்தவன், உடலளவில் மட்டுமே வினையாற்றுபவன் பாவம் செய்வதில்லை. ஆன்மீக வளர்ச்சிக்கு இடையூறு விளைவிக்கும் பந்த பாசங்களை உருவாக்கும் வினைகள் யாவும் பாவம் என்றே கருதப்படுகின்றன. மனதிலிருந்து ஆசை என்பதை அழித்து விட்டால் பாவம் செய்ய வாய்ப்பில்லை. அப்போது அவன் ஒரு யோகி நிலைக்கு உயர முடியும். ஆசை அழியும் போது மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் மேம்படுகின்றான். இந்த உடம்பு உழைக்கத்தான் இருக்கிறது. மனிதன் தெய்வீக நிலையை அடையவே இறைவன் உயிருக்கு இந்த உடலை கொடுத்தான். உடல் புனிதமாக வைத்துக் கொண்டால் ஆன்மா சுத்தமடைகிறது, ஒப்பற்றதாகிறது. அந்த உடலை கொண்டு உழைக்கும் போது நான் எனது என்ற தன்னல பற்றுக்களை விட்டு விடுவதே ஒருவனை உண்மையான மனிதனாக உருவாக்க வழிவகுக்கிறது. இறை அவதாரங்களும் உத்தம புருஷர்களும் இதைத்தான் நமக்கு மறைமுகமாக வாழ்ந்து காட்டி கூறியுள்ளார்கள். காரணமாக பிறவி எடுத்த மனிதன் தன் முன் பிறவிகளை பற்றி நினைக்க முடியவில்லை. தன்னுடைய 2-3 வயதில் நடந்த நிகழ்ச்சிகளையே மனிதன் தன் நினைவில் கொண்டு வர முடியாத போது முன்பிறவி நிகழ்ச்சிகள் என்பதற்கு பேச்சே இல்லை. நான் பிறப்பில்லாதவன், அழிவில்லாதவன், உயிர்களுக்கெல்லாம் நான் ஈசன், தலைவன் என்றாலும் இயற்கையை என் வசம் கொண்டு ஆத்மாவின் மாயினால் நான் அவதாரம் எடுக்கின்றேன். இயற்கைக்குட்பட்டு உயிர்கள் பிறக்கின்றன. அந்த இயற்கையோ இறைவனுக்கு அடிமை கூறுகின்றது. தன்னுடைய மாயா வினோதத்தால் தனக்கு ஒரு பிறவி கொண்டு இம்மண்ணில் இறைவன் பிறக்கின்றான். தானே தனக்கு ஒரு வினையை, கர்மாவை ஏற்படுத்திக் கொள்கிறான். தன் வினையின் மூலம் அப்பிறவியின் போது ஒரு செய்தியை அறிவிக்கின்றான் அவ்விறைவன். அதாவது மனிதனின் மேம்பாட்டிற்காக ஒரு வினையை அவன் மேற்கொள்வதே அச்செய்தியில் காண கிடக்கும். அந்த வினையை இறைவன் மிக சுலபமாக ஏதோ ஒரு விளையாட்டாக மேற்கொள்கிறான். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லவானிர் பவதி பாரத அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். ஆன்மீக உலகத்துக்கு போகணுமா? இது போன்ற ஆன்மீக உரையாடல்களையும் கதைகளையும் பாடல்களையும் ரசிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணுங்க.